ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி குழுவினர் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். கடந்த 21ஆம் தேதி நுகேகுடையில் நாம் ஆரம்பித்த அரசாங்க எதிர்ப்பு நடவடிக்கை பாரிய தீயாக பரவியுள்ளது. தாய் நாட்டின் எதிரிகள் ஆட்சியிலிருந்து தப்பி ஓடும் வரை இந்த தீ நாடு முழுவதும் பரவும் என்ற நம்பிக்கை இன்று எமக்கு ஏற்பட்டுள்ளது. அடுத்த பேரணியை எமது மாவட்டத்தில் எமது பகுதியில் நடத்துமாறு நாடளாவிய ரீதியில் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஜனவரி மாதம் 2வது பேரணியை நடத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். 21ஆம் தேதி நடைபெற்ற பேரணியில் மக்களின் பங்களிப்பு தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவித்தனர். சில நேரங்களில் பஸ்ஸில் கூட்டத்தை கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்படும். சில காலங்களில் அதே போன்று உணவு பானங்கள் வழங்க வேண்டும், பணம் வழங்க வேண்டும். ஆனால் இம்முறை கூட்டத்துக்கு பெரும்பாலானோர் தமது பணத்தில் சாப்பிட்டு கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். தமது வாகனங்களில், வீதிகளில் செல்லும் பஸ்களில் நடந்தும் பேரணிகளில் பங்கேற்றிருந்தனர். ඇවිල්ලා විශාල පිරිසක් මේ ජන රැලියට සම්බන්ධ වුණා. මම දැක්කා 5000 ரூபாய் வழங்கி சாப்பாடு பார்சல் கொடுத்து வரவழைத்ததாக கூறுகின்றார்கள். நாம் யாருக்கும் பணம் வழங்கி வரவழைக்கவில்லை என நினைக்கின்றேன். சாப்பாடு பார்சலும் வழங்கவில்லை. அனைத்தையும் எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். ஏற்படக்கூடிய எந்த ஒரு விளைவுகளையும் எதிர்கொள்ள தயாராகவே நாம் அனைவரும் இந்த செயற்திட்டத்தில் இறங்கியுள்ளோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்து, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்ட சுகீஸ்வர பண்டார ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். புத்தர் சிலையை அகற்றியதன் மூலம் இந்த அரசாங்கம் இந்த நாட்டினை வேறு திசைக்கு கொண்டு சென்றுள்ளது. அண்மை கால அரசியல் வரலாற்றில் நுகேகுட அரசியல் மேடையிலே அதிகளவிலான தேரர்கள் பங்கேற்றிருந்தனர். திருகோணமலை சம்பவத்தை பெரிதாக்கி அதன் மூலம் தேவையற்ற இன மத பிரச்சனையை உருவாக்கி பேரணியை குலைப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தது. எனினும் அதனை நாம் தோற்கடித்துள்ளோம். අනවශ්‍ය ජාතිවාදයක් ඇති කරලා ආගම්වාදයක් ඇති කරලා මේ රැස්වීම කඩාකප්පල් කරන්න ඉතින් අපිට පුළුවන් වුණා ඒක පරාජය කරන්න. ඇයි මඩකලපු மட்டக்களப்பில் உள்ள தொல்பொருள் பகுதிகளில் இருந்து பெயர் பலகைகள் அகற்றப்படுவதற்கான காணொலிகள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் கலாசார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் உள்ளனரா தெரியவில்லை. அரசாங்கம் தூக்கத்திலா உள்ளது. இந்த குழுவில் உள்ள எவரேனும் பொது சொத்தில் கை வைத்திருந்தால் எவ்வாறான நிலை ஏற்படும்? இந்த அரசாங்கம் தூங்கிக் கொண்டிருக்கின்றது.